தன்னோட கவர்மெண்ட்ட பிஜேபி தான் காப்பாத்துச்சுன்னா, அதுல தொக்கி நிக்கக்கூடிய செய்தி, அப்ப பிஜேபி காப்பாத்துனது மட்டும் இல்ல, பிஜேபி கவர்மெண்ட் தான் அங்க நடந்திருக்குது. இவரு முகமூடியா தான் இருந்திருக்காரு. நாளை ஒரு வேள ஆட்சி வந்தாலும் பிஜேபி தான் கவர்மெண்ட்ட ரன் பண்ணுன்றத மறைமுகமா சொல்றாரு. ஒரு கல்ல 2 மாங்கா அடிக்கிறார். இவர் எதற்காக இத சொல்லணும்? என் கவர்மெண்ட்ட பிஜேபி தான் காப்பாத்துச்சுன்னு இவர் சொல்ல வேண்டிய அவசியம் கவர்மெண்ட் போய் 4 1/2 வருஷம் பொறுத்து இந்த புதிய உண்மைய கண்டுபிடிச்சு சொல்றாரா அவரு? எதற்காக அந்த தகவல அவர் சொல்லணும்? பிஜேபி கிட்ட இருக்க தன் விசுவாசத்த காட்டுறதுக்கு அவர் சொல்றாரு. ஏன்னா, ஓபிஎஸ் தினகரன சேர்த்துக்க மாட்டேன்றதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல எடப்பாடிய பிஜேபியால பிரஷர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, அவங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல திமுகவ ஆட்சியிலேருந்து அகற்றணும்னா ஏடிஎம்கே தேவ. எடப்பாடி இல்லாம அவங்களால அத சாதிக்க முடியாது. அப்ப நான் நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கிறேன். எடப்பாடியோட ஆங்கிளு, நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். ஆனா, இந்த விஷயத்த மட்டும் தொடாதீங்க. என் கட்சி உள் விவகாரத்துல நீங்க தலையிடாதீங்க. சேர்த்துக்க முடியாது அவங்கள. என்டிஏலயும் சேர்த்துக்க முடியாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரேயானால், அவர கன்வின்ஸ் பண்றது அமித்ஷாவுக்கு கடினமானதாக போய்விடும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 29ல பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு டார்கெட் 29. அப்ப 26ல இங்க திமுக கவர்மெண்ட் அகற்றப்பட வேண்டும். ஏன்னா ஸ்டாலின் மாநில அளவுல தாண்டி தேசிய அளவுல போக ஆரம்பிக்கிறார். ஸ்டாலின் கிட்ட 22 எம்பிஸ் வேற இருக்காங்க. இப்படியே நீங்க ஸ்டாலின விட்டீங்கன்னா, 26ல திமுக கவர்மெண்ட் ஃபாலோ அமைஞ்சதுன்னா, 29ல ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய ரோல ப்ளே பண்றதுக்கு போவார்.